விஜய் என்ன கிழிச்சிட்டாரு அப்படின்னு தமிழக அரசியலில் அவரை வந்து பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் வந்து அவர் சிஎம் ஆகிடுமா, இது மாதிரியான பல விமர்சனங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பதில் தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். என்னென்னா, இன்றைக்கி டேட்டில் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா பல பேருக்கு வந்து சாப்பாடு போட்டிருப்பார். அவருக்கு அடுத்தபடியாக ஒரு நடிகர் மக்களுக்கு வந்து பெரிய அளவில் வந்து சாப்பாடு கொடுத்தாரு அப்படின்னா அது தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா ரெக்கார்டு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இன்றைக்கும் பார்த்தோம்னா பேசிகிட்டு இருக்கிற இந்த நாளில் கூட விஜய் மக்கள் இயக்கம் சார்பாகவும் அவருடைய கட்சி இப்போ டிவிகேவாக மாறி இருக்கு. டிவிகே கட்சி சார்பாக பல பேருக்கு வந்து சாப்பாடு வந்து போட்டுட்ருப்பாங்க. சாப்பாடுங்கிறது ஃபுல்லாக சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்டு பீடாக வெயிட் பண்ணுறவங்க கிடையாது. ரோட்டில் பல பேர் தின கூலி வேலை செய்கிறவங்க பல பேர் சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ பேருக்கும் வந்து சாப்பாடு வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை விட வந்து அரசியலுக்கு வேறு என்ன பெரிய தகுதி வேணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். இன்னொரு விமர்சனம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லக்ஸரியான நடிகர் இத்தனை கோடி வந்து சம்பளம் வாங்குறாரு, லக்ஸரியான காரில் போகிறாரு, ஒரு பெரிய வீடில் வந்து பங்களாவில் இருக்கிறாரு, ஒரு லேவிஷான லைஃப் ஸ்டைல் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு வந்து என்ன தியாகங்கள் வந்து தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கடந்த ஒரு 25-30 வருஷமாக விஜய் அவர்கள் குறுக்கு வழியில் போய் ஏதாவது சம்பாரித்து கொண்டு வந்தாரா? கிடையாது. அவர் ஒரு இதுவாக வந்து உழைச்சி வாழ்க்கையில் ஒரு படியில் முன்னேறி அவர் சம்பாரித்த பணத்தை தான் அவர் வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டுருக்கிற தவிர யாரையும் வந்து ஏமாற்றியோ யாரையும் வந்து பிடுங்கி பல பேரை கீழே தள்ளி இப்படிலாம் வந்து அவர் வரல. நேர்மையாக உழைச்சி நேர்மையாக வந்திருக்கிறார். இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மனுஷன் ஒரு அரசியல் களத்தில் வராருன்னா நமக்கு பிடிக்கலையா ஓட்டு போட தேவையில்ல. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவரை வந்து அழுத்தணும்னு போட்டு காலி பண்ணி கடைசியில் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கட்டத்தில் எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்சது ஏற கட்டினதுக்கப்புறம் போய் ஆட்டோவில் வந்து இவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அப்போ போயிட்டு ஆட்டோவில் வந்து ஸ்டிக்கரை ஒட்டுறது, அப்போ வந்து பாட்டு போட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறது, அப்போ வந்து ரியாலிட்டி ஷோவில் வந்து அவரை பற்றி பேசிக்கிட்டு இவரை நம்ம விட்டுட்டோமே ஜெயிக்க வச்சிருக்கலாம்னு அப்போ ஃபீல் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. நான் வந்து ரொம்ப ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு தான் வந்து விஜய் அவர்களை வந்து சொல்லுவேன். விஜய் மக்கள் இயக்கம் அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, பண்ணலை அப்படின்லாம் வந்து கிடையாது. விஜய் மக்கள் இயக்கம் என்ன பெரிய வந்து ஒரு ஆர்கனைசேஷனா? அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவருடைய ரசிகர்கள் அவங்க சம்பாதிக்கிற காசை போட்டு பல பேருக்கு பிளட் டொனேஷன், அந்த இரத்த தான முகாம் அப்படிங்கிறது, கண் பரிசோதனை அப்படிங்கிறது, சாப்பாடு, இந்த வெயில் டைமில் தர்பீஸ் வழங்குறது, தண்ணி கொடுக்கறது, இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து கடந்த 15-20 வருஷமாக இதெல்லாம் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து அரசியல் காலத்தில் விஜய் அவர்கள் வந்து இருக்கிறார். ஸோ இதெல்லாம் பண்ணாதவர் மாதிரி வந்து டைரெக்டாக வந்து சில பேர் சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து அரசியல் ஆதாயத்துக்கு தான் வந்து பண்ணுறாரு அப்படின்னு. இன்றைக்கும் சொல்கிறேன், தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு நான் கட்சி அரசியலில் வந்து நான் வரலை, நான் அரசியல் களத்தை விட்டு விலகி போகிறேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த நற்பணி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் சொல்கிறேனே, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவில் சாப்பாடு உணவு கொடுத்த ஒரு நடிகர் யாருன்னா இன்னைக்கு டேட்டில் அது தளபதி விஜய் அவர்கள் தான். அவ்வளோ பேருக்கு வந்து சாப்பாடு, அவர் படத்தோட ஷூட்டிங் நடக்குது அப்படின்னாலே இன்றைக்கி நேற்று இல்லை, அந்த காலத்துலேருந்து அந்த இடத்துல 2000 பேர் 3000 பேர் 4000 பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் வந்து சாப்பாடு போடுவார். ஸோ இன்றைக்கும் பார்த்தோம்னா அவரை போய் வீட்டுக்கு பார்க்குறோம் இல்லை எங்கேயாவது பார்க்குறோம் அப்படின்னா அவரை போய் மீட் பண்ணுறாங்க யாராவது சாதாரண ஆள்னாலும் சாப்பிடாம அவர் வந்து அனுப்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இது மேலே வந்து இவ்வளோ விமர்சனங்கள் அவர் வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் மேலே வந்து அவர் ஒரு பாயாசமாக அது ஃபாசிசமா அப்படின்னு வந்து அவர் விளையாட்டாக சொன்னதை அப்படியே வந்து எடுத்து அவர் ஒரு பாதரசம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம்தான். அதாவது அவர் பின்னாடி வந்து இவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, எந்த ஒரு லாபமும் கிடையாது, கோட்டரும் கிடையாது, பிரியாணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ இது எதுவுமே இல்லாமல் ஒரு மனுஷனுக்காக பெரிய அளவில் ஓட்டு போட மக்கள் வராங்க அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் அவர் தான் இருக்கிறார், வேறு யாரும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு மாதம் ஒரு கரிஷ்மாவோட ஒரு பிராண்டாக வர இன்றைக்கி வந்து பல பேர் விமர்சனம் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. பட் அவரை தோக்கடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ ஃப்ரீயாக விடுங்க. அதாவது ஒன்றுமே இல்லை, ஒரு வேஸ்ட்டு தானே விஜய் அப்படிங்கிறது, ஒரு வேஸ்ட்டு அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அந்த வேஸ்ட்டை பார்த்து எதுக்கு இவ்வளோ ஒரு பதட்டம் ஒரு அச்சம் அப்படிங்கிறது தான் வந்து நான் கேட்குறேன். ஸோ அதுதான் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, நான் விஜய் அவர்களுடைய ரசிகர் கிடையாது. ஆனால் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா பல பேருக்கு வந்து நல்லது பண்ணிகிட்ருக்காரு, நல்லது பண்ணியிருக்காரு. அவரால் படித்தவங்க நிறைய பேர், அவரால் வந்து நல்ல பொசிஷனுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. எதுவும் வந்து ஒரு கார்ப்பரேட் மென்டாலிட்டியிலலாம் அவர் வந்து பெருசாக வந்து பண்ணலை. அவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கிறாரு. அதனால் வந்து
ஒரு நல்ல ஒரு தலைவனை இழந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ நல்ல தலைவனை இழந்துட்டுமேனு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்காமல் இப்போவே கண்ணு முன்னாடி ஒருத்தர் வந்து நல்லா இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிக்கலையா நீங்கள் உங்களுக்கு யார் பிடிக்கணுமோ அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள், அது வந்து தப்பே இல்லை. பட் இந்த ஒரு அரசியல் களம், தமிழக அரசியல் களத்தில் தளபதி விஜய் அவர்கள் தேவை தேவை தேவை. 2026 ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் சேஞ்சராக இருப்பார். சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருப்பார் தளபதி விஜய் அவர்கள். ஸோ கண்டிப்பாக வந்து வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து அரசியல் களத்துக்கு வர்றதுக்கே வந்து தகுதி இல்லாத மனுஷெல்லாம் கிடையாது, முழு தகுதி அப்படிங்கிறது அவருக்கு இருக்குது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.